வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. தூத்துக்குடி திமுக வேட்பாளர் அமைச்சர் கீதா ஜீவன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல். அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு ஆரம்பமே அமக்கலமானது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளருமான கீதா ஜீவன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் தலைமையில் மேயர் ஜெகன் பெரியசாமி, காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் சண்முகம், மாவட்ட தலைவர் சகாயராஜ், தேமுதிக மாவட்ட செயலாளர் தயாலிங்கம், மக்கள் நீதி மய்ய மாவட்ட செயலாளர் ஜவஹர், விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் விமல் பங்காளியர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநகர செயலாளர் தனலட்சுமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், மாநகர செயலாளர் முத்து, எஸ்டிபிஐ மாவட்ட செயலாளர் மைதீன் கனி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் மீராசா, மதிமுக மாநகர செயலாளர் முருகபூபதி, சமத்துவ மக்கள் கழக மாவட்ட செயலாளர் அற்புதராஜ், முக்குளத்தோ புலிப்படை மாவட்ட செயலாளர் மணி, மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் யூசப், மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் முகமது ஹசன் ஆகியோர் முன்னிலையில் மார்த்தான்பட்டி சத்திர பகுதியில் மாவட்ட பிரதிநிதி சக்திவேல் தலைமையில் மேலூர் பத்திரகாளியம்மன் கோவில் பிரசாதம் வழங்கி பூர்ண கும்ப மரியாதையை பெற்றுக்கொண்ட வேட்பாளர் அமைச்சர் கீதா ஜீவன் பின்னர் அதே பகுதியில் கிரேன் மூலம் கங்கா ராஜேஷ் தலைமையில் ராட்சச ரோஜாப்பூ மாலை அணிவித்து விநாயகர் கோவில் பிரசாதம் வழங்கி பூர்ண கும்ப மரியாதையுடன் பள்ளிவாசல் முன்பு நிர்வாகம் சார்பில் வரவேற்பளிக்கப்பட்டது. வணிகர்கள் பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தபடி ஊர்வலமாக சென்று தூத்துக்குடி தொகுதி தேர்தல் அலுவலர் கோட்டாட்சியர் பிரபுவிடம் வேட்பாளர் அமைச்சர் கீதா ஜீவன் வேட்புமனு தாக்கல் செய்தார். மாற்று வேட்பாளராக மாவட்ட துணை செயலாளர் ராஜ்மோகன் செல்வின் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர் சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், தேமுதிக மாவட்ட செயலாளர் தயாலிங்கம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட செயலாளர் மீராசா ஆகியோர் உடனிருந்தனர். திமுக கூட்டணி கட்சியினர் மட்டுமின்றி திருநங்கைகள் கலை நிகழ்ச்சிகளும் அமர்க்களமாக தொடங்கிய நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் செல்வராஜ், துணை செயலாளர் ராஜ்மோகன் செல்வின், பொருளாளர் ரவீந்திரன், மாநில மீனவரணி துணை செயலாளர் புளோரன்ஸ், பொறியாளர் அணி துணை செயலாளர் அன்பழகன், மாநகர துணை செயலாளர்கள் கீதா முருகேசன், பிரமிளா, மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வக்கீல் பாலகுருசுவாமி, அன்னலட்சுமி, நிர்மல்ராஜ், கலைச்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோட்டுராஜா, கஸ்தூரி தங்கம், மாநில பேச்சாளர்கள் சரத்பாலா, இருதயராஜ், மாவட்ட அணி அமைப்பாளர்கள் அந்தோணி ஸ்டாலின், அபிராமிநாதன், கவிதா தேவி, ரமேஷ், சீனிவாசன், குபேர் இளம்பரிதி, துணை அமைப்பாளர்கள் அருணாதேவி, பிரபு, நாகராஜன், அந்தோணி கண்ணன், நிக்கோலஸ் மணி, பார்வதி, பகுதி செயலாளர்கள் சுரேஷ்குமார், ரவீந்திரன், ஜெயக்குமார், மேகநாதன், ராமகிருஷ்ணன், மாநகர அணி அமைப்பாளர்கள் ஜீவன் ஜேக்கப், அருண் சுந்தர், கிறிஸ்டோபர் விஜயராஜ், ஜெயகனி, ரூபஸ், அமித்ராஜ், ஆனந்தசேகர், முருக இசக்கி, சாரதி, டைகர் வினோத், மாநகர பல்வேறு அணி நிர்வாகிகள் ரவி, பால்ராஜ், ரூபாராஜா, ரெக்ஸ், செல்வலட்சுமி, மகேஸ்வரன் சிங், ராமச்சந்திரன், கருப்பசாமி, பரமசிவம், நாராயண வடிவு, சந்தனமாரி, பிக்கப், தனபாலன், சத்யா, செந்தில்குமார், குமரன், வினோத், நாகராஜன், பாபு, மணிகண்டன், ராகுல் ஹமீது, வேல்பாண்டி, செல்வலட்சுமி, செல்வின், சங்கரநாராயணன், மாவட்ட அணி தலைவர்கள் அருண்குமார், பழனி, மாவட்ட பிரதிநிதிகள் நாராயணன், சேர்மபாண்டியன், செல்வகுமார், ராஜ்குமார், சுரேஷ், வட்ட செயலாளர்கள் பாலகுருசுவாமி, ரவீந்திரன், முனுசாமி, சுப்பையா, சேகர், செல்வராஜ், சுரேஷ், மகாராஜா, ராஜாமணி, மனோ, செந்தில்குமார், முத்துராஜா, டென்சிங், சிங்கராஜ், பொன்ராஜ், பொன்னுசாமி, பத்மாவதி, சதீஷ்குமார், லியோ ஜான்சன், மூக்கையா, ரவிச்சந்திரன், கதிரேசன், கவுன்சிலர்கள் சரவணகுமார், பொன்னப்பன், வைதேகி, ஜாங்குலின் ஜெயா, விஜயலட்சுமி, ரெக்ஸ்லீன், இசக்கி ராஜா, நாகேஸ்வரி, ஜெயசீலி, கண்ணன், தேவேந்திரன், கந்தசாமி, தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர்கள் அண்ணாதுரை, ஸ்ரீதர், அஸ்வின்துரை, பகுதி அணி அமைப்பாளர்கள் சுரேஷ்குமார், சூர்யா, காசிராஜன், பகுதி பொருளாளர்கள் உலகநாதன், பகுதி பிரதிநிதிகள் பேச்சுமுத்து, செந்தில்குமார், பிரபாகர், லிங்கராஜா, வட்ட பிரதிநிதிகள் அருணகிரி, பாஸ்கர் மற்றும் மணி, கால்பர்ட் உட்பட கூட்டணி கட்சியை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர்.